ஹாய், இது சண்டே மார்னிங் ஒரு 6:30 மணிக்கே நானும் ஃப்ரெண்டும் மீன் மார்க்கெட்டுக்கே போயிட்டோம். சிந்தாதிரிப்பேட்டை மார்க்கெட் தான் போயிருந்தோம். கூட்டத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இன்னும் புரட்டாசி மாதம் முடியல, நம்ம போய் நிறைய மீன் வாங்கிட்டு வரலாம் கம்மி விலைக்கு அப்படின்னு சொல்லி கனவோட காலையிலே கிளம்பிட்டோம். எங்கள் கனவெல்லாம் அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே கலைஞ்சிருச்சு. அவ்வளோ கூட்டமாக இருந்தது. புரட்டாசினா அந்த மந்த்து ஃபுல்லாகவே நான்வெஜ் சாப்பிடாம கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்களாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களா, செகண்ட் சாட்டர்டேவே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தேர்ட் சாட்டர்டேக்கு மீனெல்லாம் வாங்க வந்துருவாங்களாம். இந்த விஷயம் தெரியாமல் நாங்கள் ஜாலியாக போயிட்டோங்க. மீனெல்லாம் முன்ன இருந்ததை விட இன்னும் அதிகமான விலைக்கு விற்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்கே இருக்கிற ஒரு அண்ணா சொன்னாங்க, நெக்ஸ்ட் வீக் வந்தீங்கன்னா இதை விட டபுளாக இருக்கும் விலை, எல்லாமே கூட்டமுமே அதிகமாக இருக்கும், அதனால் இந்த வாரமே வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு. அப்படியா, அப்போ நாங்கள் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரமே கொஞ்சம் நிறைய மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ரியாவுக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஜிலேபி மீன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை கட் பண்ணாமல் அப்படியே சமைக்கிறது தான் அவங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால அந்த மீன் வந்து ஒரு 3 கிலோ வாங்கிட்டோம். இந்த மீன் ஒரு கிலோவே 70 ரூபா தான் விற்றாங்க. மீன் மார்க்கெட்டுக்கு உள்ளே வாங்குறப்போ ஒரு கிலோ 120 ரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வெளியில் வச்சு வாங்குறப்போ அந்த மொத்த கடையில் வந்து 60 ரூபாய், 70 ரூபா, 80 ரூபா அந்த ரேஞ்சுக்கே கொடுக்குறாங்க. அப்புறம் பாறை மீன் வந்து ஒரு கிலோ 250 ரூபாய்க்கு வாங்கினோம். கிழங்கா மீன் வந்து ஒரு கிலோ 150 ரூபாய்க்கு வாங்கினோம். நீங்களாம் எப்படி புரட்டாசி ஃபுல்லாகவே நான்வெஜ் சாப்பிடாமல் இருப்பீங்களா, இல்லை செகண்ட் சாட்டர்டேக்கு அப்புறமா சாப்பிடுவீங்களா, இல்லை என்ன மாதிரி எப்பயுமே சாப்பிடுவீங்களா?